Hi student, welcome to Jaffna Education YouTube channel. எமது யூடியூப் சேனலோடாக இணைந்து கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களே அனைவருக்கும் எந்நேர வணக்கங்கள். எங்களுடைய யூடியூப் சேனல் இந்த வீடியோவிலே வடமாகாணத்தினுடைய நிகழ்நிலை பரீட்சைகளின் வரிசையில் 5வது பரீட்சையினுடைய முதலாவது வினாப்பத்திரத்துக்கான 20 வினாக்களுக்கான விடைகளும் விளக்கங்களும் இப்பொழுது வழங்கப்பட இருக்கின்றது. இவற்றை கண்டு பயன்பெறுங்கள், பயிற்சி செய்து கொள்ளுங்கள். கடினமான பயிற்சி, இலகுவான பரீட்சை என்ற எங்களுடைய வாசகத்துக்கு அமைவாக 1 தொடக்கம் 20 வரையான வினாக்களையும் அவற்றுக்கான விடைகளையும் நுட்ப முறைகளையும் அவதானிப்போம். எங்கே நாங்கள் வினாக்களுக்குள் செல்வோம். பிள்ளைகளே, இப்பொழுது நாங்கள் வினாக்களுக்குள் செல்வோம். இங்கே வினாக்களை வாசியுங்கள். முதலாம், இரண்டாம், இங்கே பாருங்கள், இங்கே இருக்கின்ற வினாக்களை நீங்கள் நன்கு வாசிக்கலாம். முதலாம், இரண்டாம் வினாக்களில் வேறுபட்ட தொடர்புடைய உரிச்சோடியை தேர்வு செய்க. முதலாம், இரண்டாம் வினாக்களில் வேறுபட்ட தொடர்புடைய உரிச்சோடியை தெரிவு செய்க. இங்கே பாருங்கள், இங்கே 3 கட்டங்களுக்குள்ளே படங்கள் தரப்பட்டிருக்கின்றன. இந்த தரப்பட்டுள்ள படங்களை நன்கு அவதானித்து நீங்கள் அவற்றுக்கான விடையை தெரிவு செய்து கொள்ளலாம். வேறுபட்ட உரிச்சோடி, இங்கே பாருங்க, 3 கட்டங்களிலும் உள்ள படங்களை நாங்கள் முதலிலே அவதானிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த பொருட்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்கள் இருக்கின்றன. 2 பொருட்கள் காணப்படலாம். ஒன்றுக்கும் மேற்பட்ட பல வகையான பொருட்கள் காணப்படலாம். ஒரு வகையான பொருட்கள் சில வேளைகளிலே காணப்படலாம். ஆகவே இந்த வகைகளை நாங்கள் அவதானிக்க வேண்டும். முதலிலே இங்கே பாருங்கள், ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் இங்கே இந்த கட்டங்களுக்குள்ளே தரப்பட்டிருக்கின்றன. கையுக்கு போடுகின்ற கிளவுஸ், விளையாடுகின்ற பொழுது போடுகின்ற கிளவுஸ், காலுக்கு கட்டுகின்ற பேட், இந்த கிரிக்கெட் விளையாடுகின்ற பொழுது பயன்படுத்துகின்ற பேட். அடுத்த 2வது படத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மீன் பிடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற தூண்டில், தூண்டிலும் அதனோடு இணைந்த கருவியும். அடுத்தது, நாங்கள் ஆணிகளை இறுக்குவதற்கும் கழட்டுவதற்கும் பயன்படுத்தப்படுகின்ற சுத்தியல். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுக்கு செரிஞ்ச் என்று சொல்லுவார்கள், இந்த ஊசி போடுகின்ற அந்த கருவி. அடுத்தது ஸ்டெதஸ்கோப், நாங்கள் வைத்தியர்கள் வைத்திருக்கின்ற ஸ்டெதஸ்கோப். இவ்வாறு பல்வேறுபட்ட பொருட்கள் காணப்படுகின்றன. ஆகவே இவற்றுக்கு நாங்கள் ஒரு வகையான சிந்தனையிலே சிந்தித்து இந்த கட்டங்களுக்குள்ளே இருக்கின்ற பொருட்களிலே வேறுபட்ட உரிச்சோடியை தெரிவு செய்ய வேண்டும். எங்கே உங்கள் விடைகளை நீங்கள் அளித்திருப்பீர்கள். இங்கே சரியான விடையை நாங்கள் அவதானிப்போம். இந்த வினாவுக்கான விடை 2. இந்த வினாவுக்கான விடை 2. 2வது விடையிலே பாருங்கள், 2 வேறுபட்ட உருக்கள் தரப்பட்டிருக்கின்றன. மீன் பிடித்தலுக்கு பயன்படுத்துகின்ற அந்த தூண்டிலும், ஆணி பிடுங்குதல், ஆணி இறுக்குதல் போன்றவற்றுக்கு பயன்படுகிற சுத்தியல். ஏனைய 2 கட்டங்களுக்குள்ளும் இருக்கின்ற உருக்கள், 3வது கட்டத்துக்குள்ளே இருக்கிற உருக்கள் வைத்தியரால் பயன்படுத்தப்படுகின்றது. 2வது கட்டத்துக்குள்ளே இருக்கின்ற உருக்கள் விளையாட்டு வீரர்களால் பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே சரியான விடை 2வது விடை. பிள்ளைகளே, நீங்கள் இப்பொழுது அவதானிக்க இருப்பது 2வது வினா. 2வது வினாவிலே
பாருங்கள், முதலாவது படத்திலே 2 உருக்கள், இரண்டாவது படத்திலே 2 உருக்கள், மூன்றாவது படத்திலே 2 உருக்கள் காணப்படுகின்றன. இந்த 3 கட்டங்களுக்குள்ளும் இருக்கின்ற உருச்சோடிகளிடையே ஏதோ ஒரு விதத்திலே வேறுபாடு காணப்படுகிறது. அதை அடிப்படையாக கொண்டு நீங்கள் விடை அணுகியிருப்பீர்கள். இப்பொழுது பாருங்கள், முதலாவது படத்திலே மாடு, கிளி, இவற்றுக்கிடையே ஏதோ ஒரு விதத்திலே தொடர்பும் இருக்கிறது, வேறுபாடும் இருக்கிறது. இந்த இரண்டுக்கும் இடையே ஏதோ ஒரு விதத்திலே ஒற்றுமையும் இருக்கின்றது, வேறுபாடும் இருக்கின்றது. ஒற்றுமை என்று நீங்கள் பார்த்தால் பாருங்கள், உணவு அடிப்படையில் நாங்கள் இந்த இரண்டையும் ஒற்றுமைப்படுத்தலாம். இரண்டும் தாவர உண்ணிகள், பழங்களையும் இலைகளையும் சாப்பிடக்கூடிய, உண்ணக்கூடிய பிராணிகளாக இருக்கின்றன. இன்னொரு வகையிலே வேறுபடுத்தினால், மாடு என்பது விலங்கு, கிளி என்பது பறவை, அந்த வகையிலும் வேறுபடுத்தலாம். இரண்டாவது படத்தை பாருங்கள், புலி, சிங்கம். இந்த புலி, சிங்கம் எந்த வகையில் வேறுபடுகிறது, எந்த வகையில் ஒற்றுமைப்படுகிறது என்பது நாங்கள் வேறுபடுத்தினால், காட்டிலே வாழும், இரண்டும் காட்டிலே வாழும் ஒற்றுமைப்படுத்தலாம். இரண்டும் மாமிச உணவுகளை உண்ணும் உண்ணிகள் என்ற அந்த பிரிவுக்குள்ளே அடங்கும். ஆகவே உணவு அடிப்படையிலே இரண்டும் ஒரே வகையான உணவுகளை உண்ணலாம். இங்கே பாருங்கள், மூன்றாவது படத்திலே நாய், முயல், இவை இரண்டையும் நாங்கள் ஒற்றுமைப்படுத்தலாம். இரண்டும் வீட்டிலே வளர்க்கின்ற பிராணிகள். இவை இரண்டும் வீட்டிலே வளர்க்கின்ற பிராணிகள். உணவு அடிப்படையிலே பாருங்கள், நாய் அனைத்து உண்ணி, முயல் தாவர உண்ணி. இவ்வாறான வினாக்கள் வருகின்ற வேளையில், சில வேளைகளில் இவ்வாறான வினாக்கள் புலமை பரீட்சையிலே வருவதுண்டு. இவற்றை அவதானிக்கின்ற பொழுது 3 படங்களையும் நீங்கள் அவதானிக்க வேண்டியிருக்கும். ஏனென்று சொன்னால், இங்கே 2 வகையான விடயங்களே உருக்களில் தரப்பட்டிருக்கின்றன: மிருகங்கள், பறவைகள். ஏனைய மூன்று கட்டங்களை எடுத்து பாருங்கள். 3 கட்டங்களுக்குள்ளும் ஏதோ ஒரு விதத்திலே வேறுபாடு அடிப்படையில் நீங்கள் மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது மாடும் கிளியும் வேறுபட்டது போல தோன்றும். ஆனால் இவ்வாறு ஒரு இலகுவான விடையை உங்களுக்கு தரமாட்டார்கள். 3 படங்களை தந்து மிக இலகுவான ஒரு தெரிவை வழங்க மாட்டார்கள். ஆகவே நீங்கள் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க வேண்டியிருக்கும். இந்த 3 படங்களிலும் ஏதோ ஒரு விதத்திலே வேறுபட்ட அடிப்படையில் உணவு அடிப்படையிலே வேறுபடுத்தப்பட்டிருக்கின்றது. உணவு அடிப்படையிலே மட்டும்தான் வேறுபடுத்தப்பட்டிருக்கு. ஏனென்று சொன்னால், சிங்கமும் புலியும் உணவு அடிப்படையிலே மாமிச உண்மை. ஆகவே இரண்டுக்கும் தொடர்பு இருக்கிறது. தாவர உண்ணிகள் என்ற அடிப்படையில் பசுவுக்கும் கிளிக்கும் இடையில தொடர்பு இருக்கிறது. இரண்டும் தாவர உண்ணிகள். ஆனால் நாய், முயல் என்பதை எடுத்துக்கொண்டால், நாய் என்பது அனைத்து உண்ணி, முயல் என்பது தாவர உண்ணி. அந்த அடிப்படையிலே மூன்றாவது விடை சரியான விடையாக ஸ்கீமிலே வழங்கப்பட்டிருக்கிறது. ஆம் பிள்ளைகளே, இப்பொழுது அடுத்த வினாவினை நன்கு வாசியுங்கள். 3,4 ஆகிய வினாக்களில் காட்டப்பட்டுள்ள பிராணிகளை அடிப்படையாக கொண்டு விடை தருக. இங்கே முயல், கொக்கு, சிங்கம், வௌவால், ஆந்தை என்ற 5 உருக்கள் தரப்பட்டிருக்கின்றன. அவற்றுக்கு ஆங்கில எழுத்துக்கள் குறியீடுகளாக வழங்கப்பட்டிருக்கின்றன: A, B, C, D, E. இந்த 3வது வினாவினை நீங்கள் நன்றாக வாசியுங்கள். பகலில் குளம் காணப்படும் இடத்தில் நடமாடும் பறவையையும் இரவில் நடமாடும் விலங்குண்ணி பறவையையும் முறையே காட்டும் எழுத்துக்கூட்டம். நன்கு வினாவினை நீங்கள் வாசிக்க வேண்டும். இங்கே 1க்கு 2 தடவை வாசியுங்கள். பகலில் குளம் காணப்படும் இடத்தில் நடமாடும் பறவை. இங்கே கொக்கு என்பது சரியான விடை. ஆகவே பி என்ற எழுத்து, இங்கே பி என்ற எழுத்து 2 விடைகளிலே காணப்படுகிறது. முதலாவது விடை, 3வது விடை. இரவில் நடமாடும் விலங்குண்ணி பறவை. இரவில் நடமாடும் என்ற அந்த சொற்பதங்களை கண்டவுடன் நீங்கள் வௌவால் அல்லது ஆந்தை என்ற விடைக்கு சென்று விடுவீர்கள். விலங்குண்ணி பறவை
இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் விலங்குண்ணி பறவை முறையே காட்டும் எழுத்துக்கூட்டம். ஆகவே விலங்குண்ணி பறவை ஈ என்ற எழுத்தினாலே குறித்து காட்டப்பட்டிருக்கிறது ஆந்தை. ஆகவே சரியான விடை பியும் ஈயும் முதலாவது விடை. எங்கே பிள்ளைகளே, அடுத்த வினாவினை, நான்காவது வினாவினை நன்கு வாசியுங்கள். ஒன்றோடு ஒன்று சிநேகபூர்வமாக இருப்பதற்கு வாய்ப்பற்ற சந்தர்ப்பங்களை கொண்ட பிராணிகளை காட்டும் எழுத்துக்கூட்டம். ஒன்றோடு ஒன்று சிநேகபூர்வமாக நட்பு ரீதியாக இருப்பதற்கு வாய்ப்பற்ற சந்தர்ப்பங்களை கொண்ட பிராணிகளை காட்டும் எழுத்துக்கூட்டம். டி என்பது வௌவால், ஈ என்பது ஆந்தை. ஆகவே இரண்டும் நட்பாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இரண்டாவது விடையை பாருங்கள். ஏ என்பது முயல், சி என்பது சிங்கம். சிங்கத்தின் உணவு முயலாக அமையும். ஆகவே ஏயும் ஈயும் சிநேகபூர்வமாக இருப்பதற்கு வாய்ப்பற்ற சந்தர்ப்பமாகும். ஆகவே இரண்டாவது விடை மிகச்சரியான விடை. எங்கே நாங்கள் ஐந்தாவது வினாவுக்குள் செல்வோம். சொற்கள் அமைந்துள்ள கோலத்துக்கேற்ப 5, 6 ஆகிய வினாக்களுக்கான விடைகளை தெரிவு செய்க. இங்கே சில சொற்கள் தரப்பட்டிருக்கின்றன. ஆகாயம், காவியம், விவாதம். அடுத்து வரக்கூடிய சொற்கள் இங்கே ஏதோ ஒரு அடிப்படையிலே சொற்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்திருக்கின்றன. இங்கே பாருங்கள், ஆகாயம் காவியம் என மாறி இருக்கிறது, காவியம் விவாதம் என மாறி இருக்கிறது. ஆகவே விவாதம் எவ்வாறு மாறியிருக்கும் என்று நீங்கள் அவதானித்தால் இங்கே பாருங்கள், சரியான விடை முதலாவது விடை வாசகம் சட்டம். இந்த வாசகம் சட்டம் என்ற சொற்கள் எவ்வாறு வந்தன என்பதை நோக்குவோம். இங்கே பாருங்கள், ஆகாயம் என்பதிலே உள்ள இரண்டாவது எழுத்து க. அந்த இரண்டாவது எழுத்து இரண்டாவது சொல்லின் முதலாவது எழுத்தாக மாறி இருக்கிறது. ஆகாயம் அதிலே இருக்கின்ற இரண்டாவது எழுத்தான காவன்னாவிலே இரண்டாவது சொல்லான காவியம் தொடங்கி இருக்கிறது. ஆகவே காவியம் என்ற சொல்லிலே உள்ள இரண்டாவது எழுத்தான வி என்பதிலே விவாதம் என்ற சொல் தொடங்கி இருக்கின்றது. ஆகவே விவாதம் என்ற சொல்லிலே இருக்கின்ற இரண்டாவது எழுத்தான வாவிலே தொடங்கி இருக்க வேண்டும். இங்கே வாவிலே 2 சொற்கள் தொடங்குகின்றன. வாசகம், வாக்கியம். சில வேளைகளிலே வாக்கியம் வந்திருக்கக்கூடும். ஆகவே நாங்கள் அடுத்த சொல்லையும் நாங்கள் அவதானிக்கலாம். ஆனால் பாருங்கள், சட்டம் என்பதிலே சாவிலே ஆரம்பித்திருக்கிறது. ஆகவே வாசகம் என்பது வந்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் சா என்ற எழுத்திலே தான் அடுத்த சொல் ஆரம்பித்திருக்க வேண்டும். ஏன் இரண்டாவது எழுத்திலே ஆரம்பித்திருக்க வேண்டும். ஆகவே சரியான விடை முதலாவது விடை வாசகம் சட்டம். ஆம் பிள்ளைகளே, இப்பொழுது 6வது வினாவினை நன்கு அவதானியுங்கள். கட்டில், கிழங்கு, குடம்பி. ஆகவே கீறிட்ட இடங்களுக்கு பொருத்தமான 2 சொற்களை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். கட்டில், கிழங்கு இரண்டுக்கும் இடையிலே ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது. கிழங்கு, குடம்பி இரண்டுக்கும் இடையில் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது. எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டு இங்கே தொடர்புகளை நீங்கள் அவதானியுங்கள். முதலாவது எழுத்து காவிலே ஆரம்பித்திருக்கிறது. இரண்டாவது சொல் கீயிலே ஆரம்பித்திருக்கிறது. காவுக்கும் கீக்கும் இடையிலான தொடர்பினை நோக்குகின்ற பொழுது ககர வரிசையிலே காவுக்கு அடுத்து வர வேண்டிய எழுத்து கா. ஆனால் கா இங்கே வரவில்லை. அடுத்த எழுத்தான கீயிலே கிழங்கு தொடங்கி இருக்கிறது. ஆகவே கீயுக்கு அடுத்த எழுத்து கீ, கீயிலே தொடங்கவில்லை. அதற்கு அடுத்த எழுத்தான கூவிலே இந்த எழுத்து தொடங்கி இருக்கிறது. ஆகவே கூவுக்கு அடுத்த எழுத்தான கூவிலே தொடங்கி இருக்காது, கேயிலே தொடங்கி இருக்க வேண்டும். கெட்டது. ஆகவே சரியான விடை கெட்டது. அடுத்தது கேக்கு, அடுத்தது கே நெடில், கேயிலே தொடங்கவில்லை, கையிலே தொடங்குகின்றது. கைலாசம். ககர வரிசை கா கா, கீ கீ, கூ கூ, கே கே, கை. ஆகவே சரியான விடை முதலாவது விடை கெட்டது, கைலாசம். ககர வரிசையிலே ஒன்றுவிட்ட எழுத்துக்களில் இந்த சொற்கள் தொடங்கி இருக்கின்றன. இங்கே அவதானிங்கள், 7வது வினாவினை. கீழே தரப்பட்டுள்ள கோலம் தொடர்ந்து செல்லும் போது 4ஆம் இடத்தில் வரத்தக்க உருவை தெரிவு செய்க. கீழே தரப்பட்டுள்ள கோலம் தொடர்ந்து செல்லும் போது 4ஆம் இடத்தில் வரத்தக்க உருவை தெரிவு செய்க. இங்கே ஒரு கோலம் தரப்பட்டிருக்கின்றது. உருக்கள் 3 உருக்கள் தரப்பட்டிருக்கின்றன. இந்த 3 உருக்களிலும் சில தொடர்புகள் காணப்படுகின்றன. அவற்றின் அடிப்படையில் 4வது உருவாக 3 விடைகள் தரப்பட்டிருக்கின்றன. அவற்றில் ஒன்றை நீங்கள் தெரிவு செய்திருக்க வேண்டும். பலர் சரியாக தெரிவு செய்திருப்பீர்கள். இந்த கோலத்தை நன்கு அவதானிங்கள். இந்த கோலத்துக்கான சரியான விடை முதலாவது விடை.
எவ்வாறு அந்த முதலாவது விடை தெரிவு செய்யப்பட்டது என்பதை அவதானிப்போம். பாருங்கள், முதலாவது படத்திலே இருக்கின்ற அந்த கோட்டிலே காணப்படுகின்ற முக்கோணம் இரண்டாவது படத்துக்கு செல்கின்ற பொழுது ஒரு கோடு தள்ளி முதலாவதாக சென்றிருக்கின்றது. அந்த முதலாவது அடுத்த கோட்டிலே சென்று இவ்வாறு மாறியிருக்கிறது. இப்ப இரண்டாவது படத்தை அவதானிங்கள். இந்த இரண்டாவது படத்திலே இருக்கிற அந்த முக்கோணம் மூன்றாவது படத்துக்கு எவ்வாறு சென்றிருக்கிறது என்றால், எவ்வாறு மாறி இருக்கிறது என்றால், இரண்டு கோடுகள் இடம் சுழியாக, முதலாவது படத்திலே ஒரு கோடு இடம் சுழியாக நகர்ந்து இரண்டாவது படம் மாறியிருக்கிறது. இரண்டாவது படம் இரண்டு கோடுகள் நகர்ந்து இடம் சுழியாக மூன்றாவது படமாக மாறியிருக்கிறது. ஆகவே மூன்றாவது படம் எவ்வாறு மாறியிருக்க வேண்டும்? மூன்று கோடுகள் இடம் சுழியாக நகர்ந்து, பாருங்கள், இப்பொழுது பாருங்கள், இந்த மூன்றாவது படத்திலே இருக்கின்ற அந்த கருத்த முக்கோணம் ஒரு கோடு இரண்டு கோடு மூன்றாவது கோட்டுக்கு சென்றிருக்க வேண்டும். இவ்வாறு வந்திருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே நான்காவது படம் முதலாவதாக தரப்பட்டிருக்கின்ற படம். ஆகவே சரியான விடை முதலாவது விடை. எங்கே நாங்கள் 8வது வினாவினை அவதானிப்போம். கீழே தரப்பட்டுள்ள சதுரமுகியை அமைப்பதற்கு 27 சிறிய சதுரமுகி குற்றிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. பெரிய சதுரமுகியின் விளிம்புகளின் நீளங்களின் கூட்டுத்தொகையாக அமையாதது. இங்கே நீங்கள் அவதானிக்க வேண்டிய பிள்ளைகளே, கூட்டுத்தொகையாக அமையாதது. இங்கே 27 சதுரமுகி குற்றிகள், சிறிய சதுரமுகி குற்றிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆகவே இங்கே விளிம்புகளை நீங்கள் அவதானிக்க வேண்டும். பெரிய விளிம்புகள் 12 விளிம்புகள் காணப்படுகின்றன. பெரிய விளிம்புகள் 12 விளிம்புகள் காணப்படுகின்றன. ஆகவே இந்த மூன்று விடைகளையும் நாங்கள் 12 முதலில் வகுக்க வேண்டும். மூன்று விடைகளும் 12 வகுக்கக்கூடியவை. மூன்று விடைகளும் 12 வகுக்கக்கூடியவை. 108 என்பதனை 12 வகுக்கின்ற பொழுது 9, 12 108. 72 என்பதை 12 வகுக்கின்ற பொழுது 12 72. 84 என்பதை நீங்கள் வகுக்கின்ற பொழுது 12 17 84. ஆனால் இங்கே பாருங்கள், 9 என்பதனை நாங்கள் 3 வகுக்க முடியும். ஏன்? இங்கே 3 சதுரங்கள், 3 சிறிய சதுரங்களினால் ஆக்கப்பட்டிருக்கு. ஆகவே 3 சிறிய விளிம்புகள் சேர்ந்தே பெரிய விளிம்பு ஆக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே 3 வகுபடக்கூடியவையாக அந்த நீளம் இருக்க வேண்டும். இங்கே 9 என்பது 9 சென்டிமீட்டர் என்பதை 3 வகுக்கலாம். 3 3 9. அடுத்த 6 என்பதனை 3 வகுக்கலாம். 3 6. ஆனால் 7 என்பதனை 3 வகுக்க முடியாது, சமனாக வகுக்க முடியாது. ஆகவே இங்கே விளிம்புகளின் கூட்டுத்தொகையாக அமையாதது 84, மூன்றாவது விடை. இங்கே 9வது வினாவினை அவதானியுங்கள். சதுர வடிவ கடதாசியானது உருவில் காட்டியவாறு புள்ளிக்கோடுகள் வழியே மடித்து சீயில் குறிப்பிட்டுள்ளவாறு, இங்கே மூன்றாவது ஒரு சீயில் குறிப்பிட்டுள்ளவாறு நிழற்றிய பகுதி வெட்டி நீக்கிய பின் விரிக்கும் போது தோன்றும் சரியான வடிவத்தை தெரிவு செய்க. இங்கே சி என்பது இந்த மூன்றாவது படமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த சதுர வடிவான இந்த கடதாசியை இங்கே முதலிலே தரப்பட்டுள்ள 2 உருக்களிலே காட்டப்பட்டுள்ளவாறு மடித்து நீங்கள் மூன்றாவது உருவிலே சி என்ற உருவிலே குறிப்பிட்டுள்ளவாறு நிழற்றிய பகுதி வெட்டி நீக்கியவன் விரிக்கும் போது தோன்றும் சரியான வடிவத்தை தெரிவு செய்க. இந்த வினாவுக்கான சரியான விடை 2வது விடை. இந்த வினாவுக்கான சரியான விடை 2வது விடை. எங்கே நாங்கள் அதற்கான விளக்கத்தை அவதானிப்போம். ஆம்பிள்ளைகளே, வினா இலக்கம் 9. இதை நன்கு வாசியுங்கள். சதுர வடிவ கடதாசியானது உருவிலே காட்டியவாறு புள்ளிக்கோடுகள் வழியே மடித்து சீயில் குறிப்பிட்டுள்ளவாறு நிழற்றிய பகுதி வெட்டி நீக்கிய பின் விதிக்கும் போது தோன்றும் சரியான வடிவத்தை தெரிவு செய்க. எங்கே மீண்டும் ஒரு தடவை வினாவினை வாசியுங்கள். சதுர வடிவ கடதாசியானது உருவில் காட்டியவாறு புள்ளிக்கோடுகள் வழியே மடித்து சீயில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு நிழற்றிய பகுதி வெட்டி நீக்கிய பின் விரிக்கும் போது தோன்றும் சரியான வடிவத்தை தெரிவு செய்க. இவ்வகையான வினாக்களை இலகுவாக அணுகுவதற்கு ஒரு முறை இருக்கின்றது. பாருங்கள் பிள்ளைகளே, இப்பொழுது பாருங்கள், முதலாவது பகுதியிலே காட்டப்பட்டிருக்கின்ற படமானது மேலிருந்து கீழாக மடிக்கப்பட்டிருக்கின்றது.
இரண்டாவது படத்தை அவதானியுங்கள். இங்கே இரண்டாவது படத்தை அவதானியுங்கள். இந்த இரண்டாவது படம் குறிப்பிடுவது இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கமாக மடிக்கப்பட்டிருக்கின்றது. வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கமாக அல்ல, இடப்பக்கத்திலே இருந்து வலப்பக்கமாக மடிக்கப்பட்டிருக்கின்றது. மடிக்கப்பட்டு இந்த பகுதியிலும் ஒரு பகுதி நீக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதியிலும் ஒரு பகுதி நீக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் இவ்வாறு நீக்கிக் கொள்ள வேண்டும். பரீட்சை மண்டபத்திலே நீங்கள் கிழித்துக் கொள்ளலாம். ஆகவே நீங்கள் பாருங்கள், இப்பொழுது இவ்வாறு நீக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதியிலும் வெட்டி எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இவற்றினை விரிக்கின்ற பொழுது பாருங்கள், இவ்வாறான உரு தோன்றி இருக்கின்றது. முதலாவது விடையிலே இந்த உரு இல்லை. இந்த முதலாவது விடையை அவதானியுங்கள். இந்த உரு இருக்கிறதா? இங்கே பாருங்கள், இந்த உரு இருக்கிறதா? இல்லை. மூன்றாவது விடையை அவதானியுங்கள். மூன்றாவது விடையிலே இந்த உரு இருக்கிறதா? எந்த பகுதியிலே திருப்பினாலும் இந்த விடை இல்லை. ஆனால் இரண்டாவது விடையை அவதானியுங்கள் பிள்ளைகளே. இரண்டாவது விடையை அவதானியுங்கள். இரண்டாவது விடையிலே இங்கே பாருங்கள், இங்கே காட்டப்பட்டுள்ளவாறு விடை இருக்கின்றது. ஆகவே சரியான விடை இரண்டாவது விடை. எங்கே நாங்கள் வினா இலக்கம் 10 அவதானிப்போம். ஆம்பிள்ளைகளே, இந்த வினா இலக்கத்தை 10வது வினா இலக்கத்தை நன்கு வாசியுங்கள். கீழே தரப்பட்டுள்ள தரவை பயன்படுத்தி 10, 11 ஆகிய வினாக்களுக்கு விடைகளை தெரிவு செய்க. இங்கே சில குறியீடுகள், சில உருக்கள், இலக்கங்கள் என்பன தரப்பட்டிருக்கின்றன. அவற்றிலே நிறம் தீட்டப்பட்ட சதுரம் சக நிறம் தீட்டப்படாத சதுரம் சமன் 21. நிறம் தீட்டப்படாத சதுரத்திலிருந்து நிறம் தீட்டிய சதுரத்தை கழிக்கின்ற பொழுது விடை 3. நிறம் தீட்டப்படாத சதுரம் சக நிறம் தீட்டப்படாத முக்கோணம் சமன் 17 எனில் முக்கோணி என்று தரப்பட்டிருக்கிறது. முக்கோணம் இவ்வுருவின் பெறுமதி யாது? முக்கோண உருவின் பெறுமதி யாது என்று கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த வினாக்களுக்கு இலகுவாக விடைகளை நீங்கள் அணுகுவதற்கு விடையிலிருந்து உடனடியாக செல்ல முடியும். இங்கே பாருங்கள், 7 என்பதை நீங்கள் அந்த முக்கோணம் என்பதற்கு வழங்கியிருந்தால் அங்கே சதுரம் என்பது 10ஆக இருந்திருக்க வேண்டும். நிறம் தீட்டப்படாத சதுரம். ஆகவே அந்த முதலாவது படத்திலே நீங்கள் 10ஐ கொண்டு சென்று பிரதியிட்டிருந்தால் 10உடன் எதனை கூட்டினால் 21, 11ஐ கூட்டினால் 21. ஆனால் இரண்டாவது படத்திலே 10லிருந்து 11ஐ கழித்தால் 3 வருமா? இல்லை. ஆகவே இரண்டாவது விடையை அவதானியுங்கள். சரியான விடை இரண்டாவது விடை 5. இந்த 5 என்பதை முக்கோணத்துக்கு பதிலாக நீங்கள் பிரதியிட்டால் நிறம் தீட்டப்படாத சதுரம் 12. நிறம் தீட்டப்படாத சதுரம் 12. ஆகவே நீங்கள் முதலாவது படத்திலே 12 நிறம் தீட்டப்படாத சதுரத்துக்கு 12 என்பதை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நிறம் தீட்டிய சதுரம் 9 ஆகும். 9 12 21. ஆகவே 12இல் இரண்டாவது படத்தை அவதானியுங்கள். 12இல் 9ஐ கழிக்கின்ற பொழுது விடை 3. ஆகவே சரியாக அமைகிறது. 10வது வினாவுக்கான விடை 5. 10வது வினாவுக்கான விடை 5. இங்கே 11வது வினாவினை நன்கு அவதானியுங்கள். உருக்களின் பெறுமதிக்கேற்ப இறங்கு வரிசைப்படுத்தினால், ஏற்கனவே நாங்கள் முக்கோணம் கண்டுபிடித்தோம் 5, வெற்று சதுரம் கண்டுபிடித்தோம் 12, நிறந்தீட்டப்பட்ட சதுரம் 9. ஆகவே இறங்கு வரிசையில் குறிக்கின்ற சரியான விடை 3வது விடை 12, 9, 5. எங்கே நீங்கள் 12வது வினாவினை நன்கு வாசியுங்கள். 2021ஆம் ஆண்டில் கமலனின் அப்பா தனது மணி விழாவை கொண்டாடினார். அப்போது கமலனுக்கும் அவனது அப்பாவுக்கும் இடையிலான வயது வித்தியாசம் 40 ஆகும். கமலனுக்கு 10 வயது இருக்கும்போது அவனது அப்பாவின் வயது எத்தனை?
அவனது அப்பாவின் வயது எத்தனை? 50. 50 என்பது சரியான விடை. எவ்வாறு இந்த 50 வந்தது என நோக்குவோம். பாருங்கள், 2021ஆம் ஆண்டில் கமலன் அப்பா தனது மணி விழாவை கொண்டாடினார். மணி விழா என்பது 60வது வயது நிறைவிலே கொண்டாடப்படும். 60வது வயது நிறைவிலே கொண்டாடப்படும். அப்பா மணி விழாவை கொண்டாடுகின்ற பொழுது கமலனின் வயதுக்கும் அப்பாவின் வயதுக்கும் உடைய வித்தியாசம் 40 ஆகும் என்றால் கமலனின் வயது 20. கமலனின் வயது 20. 20ம் 40ஐயும் கூட்டுகின்ற பொழுது 60 வரும். ஆகவே 60க்கும் 20க்கும் இடையிலான வித்தியாசம் 40. ஆகவே கமலனின் வயது 20. கமலனுக்கு 10 வயதாக இருக்கும் பொழுது அவனது அப்பாவின் வயது எத்தனை? ஆகவே 60 வயதிலிருந்து 10ஐ கழிக்க வேண்டும். 20 வயதிலிருந்து 10ஐ எவ்வாறு கழிப்பது என்பது உங்களுக்கு தெரியும். கமலன் வயது 10 வயதாக இருக்கும் பொழுது என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே 20லிருந்து 10ஐ கழிக்க வேண்டும். அதே போல 60லிருந்து 10ஐ கழிக்கின்ற பொழுது தந்தையினுடைய வயது கிடைக்கும். ஆகவே சரியான விடை 50. இரண்டாவது விடை. ஆம்பிள்ளைகளே, வினா இலக்கம் 13. 2, 5, 7, 3 ஆகிய 4 இலக்கங்களையும் வைத்து உருவாக்கக்கூடிய 4 இலக்க எண்கள் எத்தனை? இவற்றுக்கான நுட்ப முறைகள் நீங்கள் இலகுவாக அவதானிக்க முடியும். இவ்வாறான வினாக்கள் வருகின்ற பொழுது இங்கே பாருங்கள், 2, 5, 3, 1 என ஆகிய 4 இலக்கங்கள் தரப்பட்டிருக்கின்றன. இந்த 4 இலக்கங்களை கொண்டு ஆக்கக்கூடிய 4 இலக்க எண்கள் எத்தனை என்று கேட்கின்ற பொழுது உடனே நீங்கள் 1, 2, 3, 4 என பென்சிலாலே குறித்துக் கொள்ள வேண்டும். 1, 2, 3, 4 என குறித்து அவற்றினை பெருக்குகின்ற பொழுது அத்தனை எண்களை நீங்கள் உருவாக்க முடியும். 1, 2, 3, 4. ஆகவே இந்த 4 எண்களை 4 3 4 12 12 24 24 1 24 1 2 2 6 6 4 24. ஆகவே அந்த எண்களை பெருக்குகின்ற பொழுது உங்களுக்கு சரியான விடை கிடைக்கும் 24. ஆகவே 3 எண்களை பயன்படுத்தி ஆக்கக்கூடிய இலக்கங்கள் 1 2 3 என எழுதி 1 2 2 3 6 என பெருக்கிக் கொள்வதன் மூலம் ஆக்கக்கூடிய எண்களை நீங்கள் இலகுவாக கண்டுபிடிக்கலாம். ஆம்பிள்ளைகளே, வினா இலக்கம் 14 நன்கு வாசியுங்கள். ஒரு நிரையில் கத்தரி, வெண்டி, தக்காளி, மிளகாய் என்ற ஒழுங்கில் 105 செடிகள் உள்ளன. ஆயின் இந்நிரையில் உள்ள கத்தரி, மிளகாய் செடிகளின் மொத்த எண்ணிக்கை யாது? ஒரு நிரையில் கத்தரி, வெண்டி, தக்காளி, மிளகாய் என்ற 4 செடிகள் காணப்படுகின்றன. ஆகவே 105னை நீங்கள் 4 வகுக்க வேண்டும். 105னை நீங்கள் 4 வகுக்கின்ற பொழுது உங்களுக்கு கிடைக்கின்ற விடை 26. உங்களுக்கு கிடைக்கின்ற விடை 26ம் 1 மிகுதி. ஆகவே அந்த மிகுதியான 1 கத்தரி செடியினை குறிக்கும். மிகுதியான 1 கத்தரி செடியினை குறிக்கும். ஆகவே கத்தரி செடிகளுடன் 1ஐ கூட்ட வேண்டும். 26உடன் 1ஐ கூட்டுகின்ற பொழுது 27 கத்தரி செடிகள் காணப்படும். ஏனையவை 26 26 26. ஆகவே 26ம் 27ம் எத்தனை பிள்ளைகளே? 53. ஆகவே சரியான விடை 53. சரியான விடை 53. எங்கே வினா இலக்கம் 15னை நன்கு வாசியுங்கள். கீழே தரப்பட்ட 2 உருக்கள் ஒரு பொதுவான பண்பினை காட்டுகின்றன. 2 உருக்கள் ஒரு பொதுவான பண்பினை காட்டுகின்றன. அவ்வாறு பண்பினை காட்டாத உருவை தெரிவு செய்க. 2 உருக்கள் ஒத்த பண்பினை காட்டுகின்றன. ஏதோ ஒரு அடிப்படையில் பொதுவான பண்பினை காட்டுகின்றன. ஒன்று மட்டும் வேறுபட்டுள்ளது. அந்த ஒரு எது? பிள்ளைகளை, நீங்கள் சரியான விடையை தெரிவு செய்திருப்பீர்கள். இந்த வினாவுக்கான விடை 3வது விடை. இங்கே பாருங்கள், முதலாவது உருவை நன்கு அவதானியுங்கள். 6 கோடுகளினால் அடைக்கப்பட்ட அறுகோணி காட்டப்பட்டிருக்கிறது. அதற்குள்ளே 5 கோடுகளினால் ஆக்கப்பட்ட ஐங்கோணி காட்டப்பட்டிருக்கிறது. ஒரு கோடு குறைந்திருக்கிறது. அதே போல இங்கே 2வது உருவை பாருங்கள். 4 கோடுகளினால் ஆக்கப்பட்ட சதுரம். அதற்குள்ளே ஒரு கோடு குறைந்து 3 கோடுகளினால் ஆக்கப்பட்ட முக்கோணம். இங்கே பாருங்கள், 3 கோடுகளினால் ஆக்கப்பட்ட முக்கோணம். அதற்குள்ளே 4 கோடு, ஒரு கோடு அதிகரித்திருக்கின்றது. ஆகவே வேறுபட்ட தன்மையிலே இந்த விடை வேறுபடுகிறது. வினா இலக்கம் 16.
அருகருகே அமைந்துள்ள 5 முழு எண்களின் கூட்டுத்தொகை 55 எனில் அந்த 5 எண்களுள் மிகச்சிறிய எண் யாது? இங்கே தரப்பட்டுள்ள விடையை அவதானியுங்கள். இந்த விடைகளிலிருந்து செல்வது மிக இலகுவானது. 5 முழு எண்களின் கூட்டுத்தொகை 55. நாங்கள் பல்வேறுபட்ட எண்களை கூட்டலாம். 5 அடுத்தடுத்துள்ள 5 எண்களை கூட்டுகின்ற பொழுது 55 என்பதனை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இங்கே நீங்கள் தெரிவு செய்ய வேண்டிய விடை, தெரிவு செய்ய வேண்டிய விதம் என்பவற்றை நோக்கினால் இந்த விடையிலிருந்து பாருங்கள் 9, 10, 11, 12, 13 இந்த 5 இலக்கங்களையும் கூட்டுகின்ற பொழுது 55 என்பது பெறப்படும். இலகுவாக விடையிலிருந்து நீங்கள் சரியான விடையை தெரிவு செய்து கொள்ளலாம். ஆகவே இந்த 16வது வினாவுக்கான விடை 9. 16வது வினாவுக்கான விடை 9. இங்கே வினா இலக்கம் 17. நாளை மறுதினம் எனக்கு பிறந்த நாள். நாளை மறுதினம் எனக்கு பிறந்த நாள் என மாணவன் ஒருவன் நேற்று ஆசிரியரிடம் கூறினான். மாணவன் ஒருவன் நேற்று ஆசிரியரிடம் கூறினான். இன்று சனிக்கிழமை எனின் மாணவனின் பிறந்த நாள் எது? சரியான விடை ஞாயிற்றுக்கிழமை. நாளை மறுதினம் எனக்கு பிறந்த நாள் என ஒரு மாணவன் நேற்று ஆசிரியரிடம் கூறினான். நேற்றுத்தான் கூறியிருக்கின்றான். நாளை மறுதினம் எனக்கு பிறந்த நாள். ஆகவே இன்று சனிக்கிழமை, நாளை ஞாயிற்றுக்கிழமை. ஆகவே மாணவன் பிறந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. எங்கே பிள்ளைகளே, இந்த வினாவினை நன்கு அவதானிங்கள். வினாவுக்கான அறிவுறுத்தல்: அடைப்பினுள் உள்ள தொடர்பை நன்கு அவதானித்து 18, 19 ஆகிய வினாக்களுக்கு சரியான விடையை தெரிவு செய்க. இங்கே பாருங்கள், அடைப்புக்குள்ளே தொடர்பு காட்டப்பட்டிருக்கின்றது. சதுரம் சக செவ்வகம் 120. ஒரு சதுரம் தரப்பட்டிருக்கிறது. அதிலே அரைவாசி வடிவிலான செவ்வகம் தரப்பட்டிருக்கிறது 120 எனின் நிலட்டப்பட்ட பகுதியின் 18வது வினாவினை அவதானியங்கள். நிலட்டப்பட்ட பகுதியின் பெறுமதியாக அமைவது. ஆகவே இங்கே சதுரமும் அதன் அரைவாசி செவ்வகமும் 120 எனின், ஆகவே சதுரத்தின் பெறுமதியை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். அரைவாசியும் ஆகவே 3 பங்குகள் 3 பகுதிகளும் சேர்ந்து 120 என்றால் 120 3 நாள் வகுக்கின்ற பொழுது 40, ஒரு பகுதி 40 என பெறப்படும். ஆகவே இந்த சதுரம் 80 குறிக்கின்றது. இந்த சதுரம் 80 குறிக்கின்றது. இந்த சதுரமானது 8 பகுதிகளாக பிரிக்கப்பட்ட விதம் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. 8 சம பகுதிகளாக பிரிக்கின்ற பொழுது இவ்வாறு தோன்றும். ஆகவே முழுமை 80 எனில் இந்த ஒரு பகுதி 8 பகுதிகளாக பிரிக்கப்பட்ட ஒரு பகுதி 10ற்கு சமனாக இருக்கும். நிலட்டப்பட்ட பகுதியின் பெறுமதியாக அமைவது 10. ஆகவே 18வது வினாவுக்கான விடை 10. எங்கே நாங்கள் அடுத்த 19வது வினாவினை அவதானிப்போம். 25 சக 15 என்பதை காட்டும் சரியான ஒரு 25 சக 15 என்பது 40. ஆகவே முழு சதுரம் 80 எனில் 40 என்பது அரைவாசியை குறிக்கும். ஆகவே அவதானியங்கள், முதலாவது விடை முழு சதுரம் 80 எனில் 40 என்பதை குறிப்பது 20, 20, 20, 20. ஆகவே 20, 20, 40. சரியான விடை முதலாவது விடை. எங்கே பிள்ளைகளே, இன்றைய இறுதி வினா 20வது வினா. ஒரு பெட்டியில் 8 சிவப்பு நிற மாவுள்களும் 7 கருப்பு நிற மாவுள்களும் 6 நீல நிற மாவுள்களும் இருந்தன. எழுமாறாக ஒரு மாவுளை எடுக்கும் பொழுது அது நிச்சயமாக கருப்பாக இருக்க வேண்டும் எனில் ஆக குறைந்தது எத்தனை மாவுள்களை வெளியே எடுக்க வேண்டும்? அவதானியுங்கள், ஒரு மாவுளை எடுக்கும்போது நிச்சயமாக கருப்பாக வர வேண்டும் என்றால் பாருங்கள், முதலாவது தடவை நாங்கள் எடுக்கின்ற பொழுது சிவப்பு நிறம் வரலாம். ஏன் 8 சிவப்பு நிற மாவுள்கள் இருக்கின்றன. நீல நிறமும் வரலாம், கருப்பு நிறமும் வரலாம். ஆனால் நிச்சயமாக சொல்ல முடியாது. ஆனால் நிச்சயமாக கருப்பாக இருக்க வேண்டும் எனில் சிவப்பு நிற மாவுள்களும் வெளியே எடுக்கப்பட்டிருக்க வேண்டும், நீல நிற மாவுள்களும் வெளியே எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். முழுமையாக எடுக்கப்பட்டிருந்தால் அடுத்து எடுக்கின்ற மாவுள் கருப்பாக நிச்சயம் இருக்க முடியும். ஆகவே 8 மாறும் 14. 14 மாவுள்கள் எடுக்கப்பட்ட பின்னர்
ஒரு மாவிளை 15வது மாவிளை எடுக்கின்ற பொழுது அது நிச்சயமாக கருப்பாக இருக்கும். ஆகவே எத்தனை மாவிள்களை எடுக்க வேண்டும் வெளியே கருப்பாக இருக்க வேண்டுமெனில், நிச்சயமாக கருப்பாக இருக்க வேண்டுமெனில் குறைந்தது நீங்கள் 15 மாவிள்களை வெளியே எடுக்க வேண்டும். குறைந்தது 15 மாவிள்களை வெளியே எடுக்க வேண்டும். ஆம் பிள்ளைகளே, இதுவரை நீங்கள் வட மாகாணத்தினுடைய நிகழ்நிலை பரீட்சையினுடைய முதலாவது வினாப்பத்திரத்தில் 1 தொடக்கம் 20 வரையான வினாக்களை அவதானித்திருந்தீர்கள். பகுதி 1 வினாத்தாளினுடைய 20 வினாக்களையும் நீங்கள் அவதானித்திருந்தீர்கள். ஆம் பிள்ளைகளே, இதுவரை எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பல்வேறுபட்ட வினாக்களையும் அவற்றுக்கான நுட்ப முறைகளையும் நமது சேனலூடாக நாங்கள் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே நீங்கள் இந்த எமது சேனலூடாக இணைந்திருங்கள். மேலும் பல்வேறு வினாக்களையும் அவற்றுக்கான நுட்ப முறைகளையும் வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அடுத்த வீடியோவிலே நாங்கள் மாகாண பரீட்சையினுடைய 2வது பகுதியான 21 தொடக்கம் 25 வரையான 21 தொடக்கம் 40 வரையான வினாக்களை அவதானிக்க இருக்கின்றோம். எங்கே அதுவரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். உங்கள் ஆசிரியர் ப. சசிகுமார். நன்றி, வணக்கம்.